அது தவிர நேற்று உள்ள உரையில எங்களுடைய தலைவர் முகமூடியாரை பற்றியும் பிஜேபியை பற்றியும் தான் நிறைய பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. பட்டியலே போட்டார் எங்களோட தலைவர். தமிழ்நாட்டில் திமுக என்னெல்லாம் சாதனை செய்திருக்கிறதுங்கிறத பட்டியல். அந்தந்த நேரத்தில் அவங்க காதை மூடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிஜேபியை சார்ந்தவருக்கும் அதிமுகவை சேர்ந்தவருக்கும் இதை கேள்வியா நான் கேட்கிறேன். அந்த நேரத்தில் காதை டக்குன்னு மூடிப்பாங்களோ? அது மாதிரி திமுக என்ன செய்யல, நாங்க காதை மூடிக்கிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் அவங்களுக்கு மக்களோட சந்தோஷ சிரிப்போ தமிழ்நாட்டில் திமுகவின் வெற்றி கழிப்போ கேட்கல. திரும்ப திரும்ப அவங்களுக்கு கேட்கறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியால் மக்கள் எப்படி அழுது கொண்டிருக்கிறார்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குது. நேற்று எங்களுடைய தலைவரின் உரையில் எங்களுடைய தலைவரின் உரையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, ஊட்டத்தை உறுதி செய், தோழி விடுதி, கலைஞர் கனவு இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய்மானவர் திட்டம், அன்பு கரங்கள் அப்படின்னு லிஸ்ட் பெரிதாக இருக்கிறதுன்னு சொன்னது எங்களுடைய ஆட்சி திறமையை பற்றித்தான். உங்களோட ஆட்சியை பத்தி பேசல, உங்களோட திட்டங்களை பத்தி பேசல, முகமூடியாரை பற்றி மட்டுமே பேசினார்னு சொல்றது எப்படிப்பட்ட சிறுபிள்ளைத்தனமான வாதமாக இருக்கிறது?